வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் அதன் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதனுடைய நியூமரேட்டரை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டினாமினேட்டரை 20% லெஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அந்த ஃப்ராக்ஷன் வந்து எப்படி மாறுது, 3/5ன்னு மாறுது. ஸோ அப்போ அந்த உண்மையான பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த ஃப்ராக்ஷனை வந்து x/yன்னு வச்சுக்கிறேன். இப்போ தொகுதியை எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏற்கனவே எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுப்போம், 100ன்னு எடுப்போமா, அப்போ எக்ஸ்ட்ரா 50%. அப்போ நியூமரேட்டர் எப்படி ஆகும், எக்ஸின் 150%ன்னு ஆகுமா. டினாமினேட்டர் எப்படி ஆகும், நம்ம டினாமினேட்டர் என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒய்யின் 80% ஆகுமா, ஏன்னா 20% லெஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இப்படி பண்ணும்போது அந்த ஃப்ராக்ஷன் வந்து எப்படி மாறுது, 3/5. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு x/y கிடச்சிரும். இப்போ எக்ஸின் 150%னால் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 150/100 ஹோல் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 80/100ன்னு எழுதலாமா. இஸ் ஈக்குவல் டு 3/5. இப்போ இந்த 100ஐயும் 100ஐயும் அடிச்சிடலாம், 0ஐயும் 0ஐயும் அடிக்கலாம். ஸோ அப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, 5x டிவைடட் பை 8y இஸ் ஈக்குவல் டு 1/5. அப்போ இது எப்படி எழுதலாம், x/y தானே நமக்கு தேவை. அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், 8/25. இதுதான் அந்த உண்மையான பின்னம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.